தமிழகத்துல கண்டிப்பா இது எதிரொலிக்கும். ஏன்னா தாவேக்காவினர் ரொம்ப வெயிட் பண்ண ஒரு தீர்ப்பு இது. ஏன்னா அவங்க ஒரு நியாயமான விசாரணை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கட்டும், முதல் ஆளை இங்க சிபிஐ விசாரணை வேண்டும். இது பாஜக அவங்கள்ட்ட சேர்க்கிற ஆள் சேர்க்கிற எதுவா வச்சிருப்பாங்க. இதை ஒரு நீதிபதியும் விசாரிக்கிறார். அப்படிங்கும்போது அது ஒரு வேற விதமான பார்வை. தமிழக அரசு அமைத்த விசாரணை ஆணையம் எது சம்பந்தமாக இருக்கிறது? வெறும் கரூர் சம்பவத்தில் மட்டும் இருந்தா நீங்க எல்லாம் அப்பீல போட்டிருக்கணும். மற்றதுக்கெல்லாம் கேட்கிறவங்க மனுவில் குறிப்பிட்டு வாதத்தின் போது அதை சொல்லியிருக்கணும்ல, எங்கள்கிட்ட இருக்குன்னு. அவங்க கேள்வி எழுப்பலன்னா நீங்க எல்லாம் கொடுத்துருக்கணும். ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஐயா நான் தெரியாம இந்த மனு தான் அப்படின்னு எனக்கு சரியா சொல்லலை, அப்பீல் பண்ண போறோம்னு சொன்னாங்க, நான் கையெழுத்து போட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருடைய கேஸ்ல மாநில காவல்துறை எத்தனை சம்மன் கொடுத்து இவர் எவ்வளவு மரியாதை கொடுத்து அந்த வழக்கெல்லாம் இது பண்ணாரு. இவர் இன்னைக்கு பேசுறாரு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், மாநில காவல்துறைக்கு தலைக்குனிவாக பார்க்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்க மாநில காவல்துறை மதிப்பு வைத்துதான் மக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். டெல்லியில பெரிய பெரிய வக்கீல்கள் இருக்காங்க, அவர் போய் ஆலோசனை கேட்டிருக்கலாம். ஏன்னா யாரா இருந்தாலுமே டக்குன்னு உடனே எந்த டிசிஷன் எடுத்துட முடியாது. இன்னொன்னு, இந்த விசாரணை ஆணையம் இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு ஒண்ணு இருந்தாரு. யாரும் அதை பத்தி தவறாக எந்த கருத்தும் பதியக்கூடாது, பதித்தால் சிறையெல்லாம் வச்சாங்க. தனியா நின்றுதான் 15 நாளா போராடி அங்க வக்கீல்லாம் வச்சு பேசி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இப்ப அவருடைய அந்த 2 வார பயணம்ங்கிறது தடைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம், உயிரிழப்பு, துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அதனால நிறுத்திட்டாங்க. கரூர் சம்பவம் தொடர்பாக நம்ம விவாதிச்சிருக்கோம். தற்போது பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு சென்றுள்ளது. உச்சநீதிமன்றம் அதிரடியா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க சார். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்க போகுது சார் தமிழகத்துல? இல்ல, இது தமிழகத்துல கண்டிப்பா இது எதிரொலிக்கும். ஏன்னா தாவேக்காவினர் ரொம்ப வெயிட் பண்ண ஒரு தீர்ப்பு இது. ஏன்னா அவங்க ஒரு நியாயமான விசாரணை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கட்டும், முதல் ஆளை இங்க சிபிஐ விசாரணை வேண்டும். ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறதுன்னு இருக்காங்க. அவங்க யார் மேலேயும் சொல்றாங்களோ இல்லையோ, ஒரு சந்தேகம் இருக்கிறதுன்னா அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசின் கடமை. அந்த வகையில தான் இதை பார்க்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, இதை எங்களுக்கு சரியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த தாவாக்க அங்க அப்பீல் பண்ணிருக்கிற இடத்துல அவங்களுக்கு சிபிஐ விசாரணை, அதுவும் வெறும் சும்மா சிபிஐன்னு கொடுத்துடாம ஒரு நீதிபதி அவர்கள் தலைமையில ஒரு குழுவா போட்டு அவங்க இதை கண்காணிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க சாதாரணமா எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, சிபிஐ விசாரணை அப்படின்னு உடனே இது பாஜக அவங்கள்ட்ட சேர்க்கிற ஆள் சேர்க்கிற எதுவா வச்சிருப்பாங்க. இதை ஒரு நீதிபதியும் விசாரிக்கிறார். அப்படிங்கும்போது அது ஒரு வேற விதமான பார்வை. இன்னொன்னு, இவங்க இங்க ஒரு குழு போட்டோம், நாங்க ஒரு குழு போட்டோம், நாங்க எஸ்ஐடி போடுறோம், இதெல்லாம் சொல்லும்போது இது எதுவுமே எங்களுக்கு இல்லை, அங்க வேணும் போகும்போது நியாயமான ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஸ்டெப் மாநில அரசு அவங்க முன்னாடி சொன்ன ஒரு குழு என்னெல்லாம் விசாரிச்சாங்களோ அதை கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபுல்லா எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கிறோம். அதன் அடிப்படையில் அதுவே உண்மையா பொய்யான்னு தெரியும் இல்லையா? இப்ப அதுல அவங்க பார்த்தது உண்மையா பொய்யாங்கிறது தெரியும் இல்ல, அதுதான் எனக்கு முக்கியம். இப்போ இதுக்கு அடுத்த விரைவுல அநேகமா இந்த ஒரு மாதத்திற்குள்ள முதல்கட்ட நடவடிக்கையை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். இந்த உத்தரவு பாத்தீங்கன்னா ஒரு இடைக்கால தடை தான். இது பெருசா கிடையாது. ஏன்னா திமுக அரசிடம் பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. அதான் போஸ்ட்மார்ட்டம் போட்டு மற்ற விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. அதனால இந்த உத்தரவு தொடராது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களே, பின்னணி என்ன சார்? அதாவது வழக்கம் போல திமுகவினர் இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வார்த்தை ஜாலம், அந்த வாய் ஜாலம் இதெல்லாம் வச்சுட்டு தான் ஓட்டுறாங்க. ஸோ எப்படின்னா, இப்போ கேஸ் எப்படி இருக்கு, எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க, சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கு உங்களுக்கு டவுட் இருக்கா, ஒரு நீதிபதியும் போட்டாச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, மாநில அரசு இங்க இருந்த காவல்துறை வச்ச ஒரு குழு, அந்த குழு அமைச்சிங்க இல்லையா, அதனுடைய கொடுத்துரு எங்கிட்டன்னு கேட்டாங்க. நீங்க நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாதான் இங்க அடுத்தது இங்க திருப்பி வரும்ன்றான் பேசலாம். அவங்க அங்க வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுங்க ஃபைண்டிங்ஸ், இது வரைக்கும் அந்த ஃபைண்டிங்ஸை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, தமிழக அரசு அமைச்ச விசாரணை ஆணையம் குறித்து உச்சநீதிமன்றம் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசு அமைத்த விசாரணை ஆணையம் எது சம்பந்தமாக இருக்கிறது? வெறும் கரூர் சம்பவத்தில் மட்டும் இருந்தா நீங்க எல்லாம் அப்பீல போட்டிருக்கணும். மற்றதுக்கெல்லாம் கேட்கிறவங்க மனுவில் குறிப்பிட்டு வாதத்தின் போது அதை சொல்லியிருக்கணும்ல, எங்கள்கிட்ட இருக்குன்னு. அவங்க கேள்வி எழுப்பலன்னா நீங்க எல்லாம் கொடுத்துருக்கணும். எல்லாத்தையும் கேட்குறீங்க இல்லையா, அவங்க அப்பீல் பண்ணவங்க பேர் தப்பா இருக்கு, அவங்க அப்பா டைவர்ஸ் பண்ணிட்டாரு, இதெல்லாம் என்னெல்லாமோ ஐடி கொடுக்குறாங்கல்ல, இப்ப இதையும் சொல்லியிருக்கணும்ல. இன்னொன்னு, வழக்கு தொடரப்பட்டதில்ல மோசடி அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதை வச்சுதான் அடிப்படையா சொல்றாங்க தடை வந்துடும், இந்த சிபிஐ விசாரணை எல்லாம் இருக்காது, ஏன்னா அப்பீல் பண்ணவங்களே போய் அதனாலதான் விரைவில் இந்த தீர்ப்பை ரத்து செய்யும்லாம் நம்ம இவர் வக்கீல் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, திமுக வக்கீல். அதுல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பீல் பண்ண 2 பேர் சார், 2 பெற்றோர்கள். அதான் இவரு மோசடின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா, அவங்களுக்கே தெரியாம கொண்டு போய் போட்டாங்க,
ஆளை மாத்திட்டாங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்லாம் சொல்றாரு இல்லையா. அவங்க இன்னைக்கு இங்க விசாரணையில ஆன்லைன்ல இருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதுதான் உத்தர் என்ன காணொளி இப்போ ஒரு 1 hour முன்னாடி காணொளி வந்தது. அதை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். கோர்ட்ல நம்ம இன்னும் தெளிவான இது கொடுக்கல, நமக்கு வரல. ஸோ அங்க ரொம்ப பார்க்கும்போது காணொலியில் ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஐயா நான் வந்து தெரியாம இந்த மனு தான் அப்படின்னு எனக்கு சரியா சொல்லல, அப்பீல் பண்ண போறோம்னு சொன்னாங்க, நான் கையெழுத்து போட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சார். அப்ப அவரு அப்பீல் பண்ண போறோம், குழந்தை இறந்துருச்சு, அந்த அப்பீல் பண்ணணும் அப்படிங்கும் போது வீட்டுல ஒரு இறப்பு, குழந்தையா பெரியவங்களா ஒரு இறப்பு, அப்பீல் பண்றவங்க போது கையெழுத்து போட்டார் சார். அப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறோமா, என்ன வேணும்னு கேட்கறோங்கிறதெல்லாம் வக்கீலுடைய வாதத்திறமை. அடுத்தது இவங்களுக்கு ஒரு நோக்கம், இது சம்பந்தமான விசாரணை நடத்தணும். அந்த பெற்றோர்கள்ட்ட வாங்கிட்டாங்க, அந்த வீட்டாளர்கள்ட்ட. ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப வேடிக்கையான ஒரு காரணம் இவங்க சொன்னது. ரெண்டாவது ஒருத்தரை பத்தி, அவர் வந்து அந்த குழந்தையும் தாயும் தனியே இருக்கிறார்கள், இவர் பிரிந்து போய் 8 வருஷம் ஆச்சு, இப்ப திடீர்னு வந்து குழந்தை பேர்ல குழந்தை இறந்த உடனே போட்டிருக்காரு. ஏன் ஒரு அப்பாவுக்கு 8 வருஷம் கழிச்சு குழந்தை மேல பாசம் வரக்கூடாதா? டைவர்ஸ் ஆயிட்டாங்க, இவர் எப்படி போடலாம்? இது என்ன ஒரு வினோதமான ஒரு கேள்வியா இருக்கு. அந்த குழந்தை அம்மா கூட இருக்கு, அவங்க அப்பா 8 வருஷமா சேர்ந்து இல்ல, அதனால வந்து அவர் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? தந்தை என்றைக்கு தான் தந்தை தானே, அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதெல்லாம் தான் இவங்க வாதம் தோத்து போன காரணம். ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி சொந்த வாதத்தை எல்லாம் கொண்டு போய் அங்க வச்சுட்டுதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க பல்கா. அதுதான் அங்க பிரச்சனை. அவங்க சைட்ல கொடுத்த வாதம் எல்லாம் கரெக்டா அடுக்கி வச்சுட்டாங்க. இவங்க இந்த மாதிரி சொத்த வாதத்தெல்லாம் வச்சா எப்படி நமக்கு கிடைக்கும்? அதுதான் இவங்களுடைய வாதமே வந்து சிபிஐ விசாரணை கூடாது கூடாது கூடாது. ஏன் கூடாது? இவங்களே முன்னாடி குட்கா வழக்கு வரும்பொழுது தற்போதைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேட்டாரு, நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்றால் சிபிஐ வந்தாக வேண்டும்னு கேட்டார். சிபிஐ விசாரணை கேட்டாரா? அப்ப ஏன் கேட்டாரு, மாநில அரசுல நீங்க ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சு எஸ்ஐடி நியமிங்க, நாங்க வந்து அதை வச்சு பாத்துக்கிறோம்னு சொல்றோம். ஏன் நீங்க சொன்னீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இப்ப தாவேக்காவினருக்கு உங்க பேர்ல நம்பிக்கை இல்ல, அவங்க அங்க கேக்குறாங்க, அவ்வளவுதானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, இவரே ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னாடி ராமோகன் அவருடைய அந்த தலைமைச் செயலகம் அலுவலகத்துல வந்து சோதனை எல்லாம் போட்டாங்க. அப்ப இவர் என்ன சொன்னாரு, சிபிங்கிறது இடிங்கிறது இந்த அமைப்புகள், அந்த அமைப்புகள் எல்லாமே தன்னிச்சையா இயங்கக்கூடியது, அது யார் கட்டுப்பாட்டிலையும் கிடையாது அப்படின்லாம் இவரே சொன்னார். அப்புறம் இப்ப இவருக்குன்னு வந்தோடனே இவர் எல்லா கேஸுகளுக்கும் அங்க போறாங்க. ஏன் போறாங்க? எந்த கேஸ் எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்றது. அண்ணா நகர்ல ஒரு குழந்தை இறந்து போச்சா, சிபிஐ விசாரணை எல்லாம் கூடாது, அந்த குழந்தை இறந்து விட்டது நீதி கிடைக்கணும்னு கேட்கறாங்க. இவர் போற இடத்துல அந்த வக்கீலுக்கு ஃபீஸே பாத்தீங்கன்னா பல லட்சம். அது அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு இழப்பீடா கூட இல்ல. சோ இவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் எல்லா விஷயத்தையும் மாறி மாறி சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேட்டாங்க கேள்வி பாத்தீங்களா? அங்க கேட்கப்பட்ட கேள்வி, இது ஜூரிஸ்டிஷனே எங்களுக்கு இங்கதானே வருது, அவங்க எப்படி விசாரிக்கிறாங்க? இந்த ஜூரிஸ்டிஷன் நீங்க எப்படி விசாரிக்கிறீங்க? தாவேகாவினரே அந்த இடத்துல ரெஸ்பாண்டன்ட்ல போடவே இல்லை, நீங்க வந்து எப்படி அவங்கள பத்தி இல்லாத ஒரு ஆளை பத்தி கருத்து எப்படி தெரிவிச்சீங்க? இதெல்லாம் வந்து இங்க திமுக வக்கீல் வெளில சொன்னாரா? சொல்ல மாட்டாரு அவரு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்ப தவறான தகவல் தானே மக்கள்கிட்ட போய் சேரும். அவர் சொல்லக்கூடியது என்ன இருக்கு? அதாவது இன்னொன்னு, இந்த இனிமேல் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு எப்படி நடத்தணும்னு ஒரு எஸ்ஓபி பண்ணணும். அதற்கும் சேர்ந்துதான் அந்த ஆணையத்துக்கு. அது மட்டும் இல்ல, அதுவும் சேர்ந்து இந்த கரூர் சம்பவத்தையும் இதற்கு பிறகு எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் சேர்த்து விசாரிங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அதை விசாரிச்சவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஒழுங்குமுறையெல்லாம் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லாம தாவேக்காவை பத்தி கருத்தெல்லாம் சொல்லும்போதுதான் அங்க சிக்கல் வருது. நீங்க இந்த இடத்துல எதுக்கு என்ட்ரி ஆகுறீங்க? சரி, இப்ப முதல்ல சொன்ன இல்லையா, அந்த குழந்தையோட அப்பா ஒருத்தர் நான் தெரியாம கையெழுத்து போட்டேன், என்னன்னு தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொன்னார் சார். அவர் ஒரு சாதாரண, ஐ திங்க் அவரை பார்க்கும்போது தெரியுது, ஒரு லேபர் கேட்டகரி தான், நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கர் தான். ஆனா அவர் வந்த கார் வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு மதிப்புள்ள ஒரு வண்டி. ஒரு கார்ல வர்றாரு. யார் அவர் கார்ல கூட்டு வந்தா? எதுக்கு கூட்டு வந்தாங்க? பத்திரிகையாளர் பேட்டி எடுத்தா அவர் வீட்டுல போய் எடுத்துருக்கணும். இல்ல அவர் கோர்ட்டுக்கு வரதா இருந்ததுன்னா பஸ் பிடிச்சி வந்திருப்பாரு. அவங்க வீட்டுல இறப்பு நடந்திருக்கு, அவர் வர போறாரு இல்லையா? தாவேக்காவினர் கூட்டு வந்திருப்பாங்க. பின்னாடி சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு என்ன பாத்துட்டு இருக்காரு, யார் என்ன பேசுறாங்க. ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்காரு அவர், யாருக்கு தெரியாது நமக்கு. அவர் அந்த ஊருக்காரமா அரசியல்வாதி. எதுக்கு வந்தாங்க? ஒரு இந்த ஓட்டு போடுற அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க கட்சியோட வண்டியில எல்லாரும் கூட்டு போய் ஓட்டு போட வைப்பாங்க. அந்த மாதிரி இவருக்கு யாரோ ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் கூட்டு வர்றாரு. எதுக்கு நீங்க இதுல தலையிட்டீங்க? இன்னொன்னு முக்கியமான கேள்வி, டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு டாக்டர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க? போஸ்ட்மார்ட்டம் எப்படி உங்களால அவ்வளவு பேருக்கும் கிடுகிடுன்னு பண்ண முடிஞ்சது? ஒரு உடம்ப பாக்குறது எடுக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகுமே, நீங்க 40 பேரையும் எப்படி கடன்னு பண்ணீங்க? அவ்வளவு டாக்டர்ஸ் அத்தனை பேரும் இந்த துறை சார்ந்தவர்கள் எப்படி வந்தாங்க? டாக்டர் மாநாடுனா அது என்ன, இந்த அட்டாச் பண்ணக்கூடிய இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடியவர்கள், அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டர் மாநாடு அது எல்லாரும் அங்கே வரதுக்கு இல்ல. இவங்க ஒரு இடத்துல என்ன சொன்னாங்க, பக்கத்துல மாநாடு நடந்தது, அங்கிருந்து டாக்டர்ஸ் கூட்டு வந்தோம்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு 9:45 ஐ திங்க் டைம் வந்து இந்தியா டுடே மேகசின், ஒரு இங்கிலீஷ் மேகசின், அதுல வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ரொம்ப தெளிவா, கன்னியாகுமரி, இந்த பக்கத்துல மதுரை, திருச்சி, இங்கிருந்து எல்லாம் நாங்கள் ஆட்களை, மருத்துவர்களை கூட்டி கொண்டு வருகிறோம்னு கொடுக்குறாங்க. எப்படி கொடுத்தாங்க? அப்போ அவங்களால எப்படி கொடுக்க முடிஞ்சது? அப்போ
நீங்க மாநாட்டுல இருந்து கூப்பிடல, வெளியில பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்ப உங்களுக்கு அதுல என்ன நோக்கம்? எதுக்கு கூப்பிடணும் நீங்க? அப்ப நீங்க என்னவோ பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் அதுல. அதுதானே இங்க சந்தேகத்தை வளர்க்குது. நீ செய்தி ஒரு செய்தியா கொடுங்க, ஏன் மாத்தி மாத்தி கொடுக்குறீங்க? அதுதானே இங்க பிரச்சனை உங்களுக்கு வருது. இந்த நீதிமன்றம் கேட்டிருக்கிற கேள்விகள் இதெல்லாம் வாதத்தின் அடிப்படையில் வைத்துதான் இப்ப இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த விசாரணை ஆணையம் வச்சிருக்கிறோம், அது சொல்லக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இதெல்லாம் உடையும்னு மறுபடியும் வக்கீல் சொல்றார். ஆனா அந்த விசாரணை ஆணையம் என்பது அதனுடைய அறிக்கையை தான் தரணும். அவங்க யார் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். இதே நீதிபதியை வைத்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு விசாரணை ஆணையம் வச்சாங்க. அப்ப அவங்க கொடுத்த அறிக்கை என்னாச்சு? அவங்களே டைரக்டா எடுக்க முடிஞ்சதா ஆக்ஷன்? கிடையாது. அவங்க அறிக்கை அரசுக்கு கொடுப்பார்கள். அரசு ஆக்ஷன் எடுத்துச்சா? பதவி உயர்வு கொடுத்துச்சு. அவங்கள வேலை நீக்கம் பண்ணுன்னு சொன்னா பதவி உயர்வு கொடுத்துச்சு இந்த அரசு. அப்போ நீங்க இந்த ஆணையத்தின் அடிப்படையில் செய்வீர்கள் என்று யாரும் நம்புவாங்க? ஆணையத்தை யாரும் குறை சொல்லவில்லை, நீதிபதி யாரும் குறை சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா? எடுக்க மாட்டீங்கல்ல. அந்த பயம் தானே அவங்களுக்கு. இப்போ அதுதான் இங்க ஃபேக்ட். அவங்க போன காரணமா தான் அந்த வந்தவர்கள் இந்த ரெண்டு எதிர்த்தரப்பா இவங்க சொல்லக்கூடிய மோசடி பண்ணி விட்டார்கள்னு சொல்லக்கூடியவங்க நிலைமை இதுதான். இப்போ இந்த இடத்துல சிபிஐ விரைந்து விசாரணை நடக்கும். ஏன்னா நீதிபதிகள் கொண்ட குழு இருக்கு. சாதாரண ஒரு சிபிஐ ஒரு எடுக்கிறாங்கன்னா அவர்களுக்கு நிறைய வழக்குகள் இருக்கு. இதுக்குன்னே ஸ்பெஷலா அப்பாயின்மெண்ட் பண்ணி 3 ஜட்ஜை கொடுத்து டெய்லி அவங்களை கண்காணிங்க. ஸோ விரைவில் இதற்கான ஒரு முடிவு தெரிய வரும் ஆரம்பம். ஏன்னா இந்த விசாரணை அறிக்கை மாநில காவல்துறை எஸ்ஐடி கொடுத்திருக்க எல்லாம் அவர்கிட்ட இருக்கும். அதை பார்த்து விட்டு அடுத்த கட்டம் இவர்கள் எழுப்புவது நமக்கு தெரிய வரும். சார், இப்போ சிபிஐ வந்த பிறகு என்ன மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா சீமான் அவர்கள் ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தின் இந்த உத்தரவானது ஒரு தேசிய அவமதிப்பு, மாநில அவமதிப்பு அப்படின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக காவல்துறையை அவமதிப்பாதான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார் பாக்குறது? சார், இவருடைய கேஸ்ல மாநில காவல்துறை எத்தனை சம்மன் கொடுத்து இவர் எவ்வளோ மரியாதை கொடுத்து அந்த வழக்கெல்லாம் இது பண்ணாரு. இவர் இன்னைக்கு பேசுறாரு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், மாநில காவல்துறைக்கு தலைக்குனிவாக பார்க்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்க மாநில காவல்துறை மதிப்பு வைத்துதான் மக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். யாருமே காவல்துறை குறையே சொல்லல. இப்போ மக்கள் யாருமே குறை சொல்லல சார். தவறான தகவல்களை இங்கே பரப்பி விடுகின்றனருங்கிறது தான் பிரச்சனை. சரிங்களா? சரி, ஒரு ஆணையம் ஒண்ணு இருக்கு, விசாரிக்க வந்திருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்றீங்க விசாரணைக்காக. ரெண்டும் அரசாங்கத்தோடது. நீங்க எதுக்கு மந்திரியை விட்டு இது பவர் பாயிண்ட் போடுறீங்க, ஐஏஎஸ் ஆபீசரை விட்டு பேச வைக்கிறீங்க? அப்ப இதெல்லாம் பேசும்போதுதான் சந்தேகம் வந்தது. இவர் என்ன சொல்றாரு, இந்த சந்தேகங்களின் அடிப்படையில் தான் அவங்க சிபிஐக்கு போறாங்க. இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் மாநில காவல்துறைக்கே பெரிய இது, எனக்கு அவமானமா இருக்கு, நான் அப்படிலாம் தமிழ்நாடு அப்படிலாம் பேசுறாரு. இவரே எத்தனை வழக்குல காவல்துறையை எவ்வளவு மோசமாக சித்தரித்து, ஒரு ஐ திங்க் ஒரு உயர் அதிகாரி நினைக்கிறேன், எஸ்பி ரேங்க் நினைக்கிறேன், ஒரு ஆடியோ ஒன்று வந்தது. இவர் எவ்வளவு தூரம் இவர் கட்சிக்காரர்கள் அந்த அதிகாரியை பத்தி அவ்வளவு தரக்குறைவா பேசினாங்க. அப்பெல்லாம் இவர் எங்க போனாரு, அந்த அதிகாரியை பத்தி பேசாதீங்கப்பா, அவர் நம்ம தமிழ்நாட்டு காவல் அதிகாரி, உயர் அதிகாரி, அவர் ஏன் பேசுறீங்கன்னு சொல்லாம வாட்ஸ்அப்ல விட்டு எல்லாரும் அவரை சண்டை போடல. அப்ப எங்க போச்சு? இவர் வழக்குன்னா ஒண்ணு, இவர் கட்சிக்குன்னா ஒண்ணு, அடுத்தவங்களுக்குன்னா ஒண்ணா? இவருக்குன்னா இவர் சொல்றது நியாயம், அடுத்தவங்க கேட்கறது நியாயம் கிடையாது. ஸோ இவருடைய இதெல்லாம் நீங்க சீரியஸா பார்க்க வேணாம் சார். ஏன்னா அவர் நீங்க இன்னொன்னு, இந்த இந்த ஆணையம் அமைத்தது தமிழக முதல்வர், எஸ்ஐடி அமைத்தது தமிழக முதல்வர், அவருடைய தலைமையிலான அரசு. போயிருக்கிறது தாவேகா கட்சிக்காரங்க, அங்க சிபிஐ கேட்டுருக்காங்க. நடுவுல நம்ம ஒரு அதிபரெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது சார். அவர் ரொம்ப கேட்டோம்னா அவர் நெய்தல் படையெல்லாம் வச்சு எல்லாருக்கும் அனுப்புவாரு. தமிழக காவல்துறை அன்னைக்கு எங்க போச்சு? தமிழக காவல்துறையை மதிக்கிறேன், இவர்களுக்கு ஆலோசனை கேட்பேன்லாம் இல்லையே. நீங்க வந்தோடனே நான் இங்க ஒரு படையை தனியா அமைப்பேன், டிராபிக்ல நிக்கிறவனெல்லாம் அடிப்பேன், நெய்தல் படை அமைப்பேன்லாம் சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டின் மாண்பு எங்க போச்சு அன்னைக்கு? ஸோ அவர் சொல்றதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பொழுதுபோக்கு நேரம் இல்லை வேணும் என்றால் அவருடைய பேச்சு கேட்கலாம். ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நாங்க அந்த கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு நாங்க அங்கதான் இருந்தோம், எங்களை காவல்துறை தான் வெளியில அனுப்புனாங்க, எல்லையில, அதாவது மாவட்ட எல்லையில தான் அங்க காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப இந்த ஒரு விளக்கம் எதுக்காக இப்ப சொல்றாரு சார்? எப்படி பாக்குறது? இல்ல, அவர் சி வழக்குகளை பல கோணங்கள்ல பல இடங்கள்ல ஆலோசனை எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வெளியூர் போனதெல்லாம் பார்த்தோம். பல வக்கீல்கள் இருக்காங்க டெல்லியில, பெரிய பெரிய வக்கீல்கள் இருக்காங்க. அவர் போய் ஆலோசனை கேட்டிருக்கலாம். ஏன்னா யாரா இருந்தாலுமே டக்குன்னு உடனே எந்த டிசிஷனும் எடுத்துட முடியாது. இன்னொன்னு, இந்த விசாரணை ஆணையம் இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு ஒண்ணு இருந்தாரு. யாரும் அதை பத்தி தவறாக எந்த கருத்தும் பதியக்கூடாது, பதித்தால் சிறையெல்லாம் வச்சாங்க. அவர் என்ன பண்ணாரு, இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தோம். இன்னைக்கு சிபிஐக்கு விசாரணைக்கு ஆணை இட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் பேசுறாரு. அவர் ஏன் பேசலன்ற கேள்வி இல்லை. அவர் 15 நாளா சும்மா இருந்த காரணம் விசாரணை ஆணையம் அமைக்கப்படணும். சிபிஐ விசாரணை இன்னைக்கு கோர்ட்டு கொடுத்த அப்புறம் தான் அவர் பேசுறாரு. அதையும் பார்க்கணும். அவர் இங்க இருக்கிற விசாரணை ஆணையமோ எஸ்ஐடி அமைக்கும் போது பேசல. அவர்
ஏன்னா ரொம்ப சிம்பிள். அவர் ஒரு தகவல் சொன்னார்னா, யாரோ ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு தகவல் கொடுத்தாரு வந்த காணொளி வச்சு, உடனே அவர் கைதுன்ட்டாங்க. அப்ப இவருக்கும் ஒரு பயம் இருக்கு இல்லையா? இவருக்கும் ஒரு பயம் இருக்கும். நம்ம வந்து இந்த நேரத்தை சொல்லும் போது நம்ம பேர்ல ஒரு சட்ட ரீதியான தாக்குதல் இருக்கலாம் நினைக்கிறார் இல்லையா? சோ இப்போ சிபிஐ வந்திருக்கு, இப்போ அவர் பேசலாம். அந்த தைரியத்தை அவர் சொல்றாரு. அவர் சொல்லக்கூடியது இன்னொரு விஷயம். அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல தமிழக காவல்துறை சரியான விளக்கம் கொடுத்தா அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும் இல்லையா? நீங்க எதையும் ஒளிவு முறைவாலாம் எடுக்க முடியாது சார். எந்த ஒரு லோக்கல் ஆபீசர், கரூர்ல அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி எஸ்பியா இருந்தாலும் உயர் அதிகாரிகளை கேட்பாங்க. சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, என்ன சார் பண்ணணும்? அவங்க என்ன பண்ணுவாங்க, இருங்க ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்றோன்னு அவர்கள் கூடி ஆலோசித்து, சரி டக்குன்னு அவரை சேஃபா கூட்டு போங்க, இல்ல அவர் அங்க இருக்க சொல்லுங்க, அங்கேயே வேற ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அது கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 25,000 பேர் நடுவில் அந்த கூட்டம், ஒரு 40 பேர் அங்க மயக்கம் போட்டாங்க. விஜய் அவர்களோட வண்டி வந்து தப்பிச்செல்லாம் போயிட முடியாது. வண்டி அந்த கூட்டத்தை விட்டு எப்படி போக முடியும்? ஆம்புலன்ஸ் போக வழி இல்லை. சரி இவர் வண்டியை விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. சரி இவர் மருத்துவமனைக்கு இவர் வரேன்னு சொன்னோம், காவல்துறையினர் எங்களை வேணான்ட்டாங்க, நிர்வாகிகள் எல்லாம் வேணான்ட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், ஒரு பதட்டமான சூழ்நிலை 2 விதமா நம்ம பார்க்கணும். விஜய் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்தாருன்னா இன்னொரு 10,000 பேர் அவர் பார்க்கறதுக்கு ஓடிடுவாங்க. அந்த மருத்துவமனையில பாதுகாப்பு இருக்குமா? 10,000 பேர் திரண்டு ஓடி வந்தான்னா கண்ட்ரோல் இல்லாம, எல்லாமே இளைஞர்கள் கண்ட்ரோல் இல்லாம வந்து ஒரு பெரிய ரோட்லயே வந்து கட்டுப்படுத்த முடியல. ஒரு சின்ன மருத்துவமனை உள்ள, அந்த மருத்துவமனை என்ட்ரன்ஸ் உள்ள 10,000 பேர் அடிச்சுட்டு வந்தானா நீங்க என்ன பண்ண? வண்டி அத்தனை பேர் வண்டியில வருவான், டிராபிக் ஜாம் ஆகும். அன்னைக்கு தேதியில டாக்டர்ஸ் வரணும், நர்ஸ் வரணும், மெடிசன்ஸ் எல்லாம் வரணும்ன்ற நிலைமையில டிராபிக் பிளாக் ஆயிடும்னா என்ன பண்ணுவோம்? அந்த ப்ரிகாஷனரி மெத்தட் இதுவை போலீஸ்காரங்க எடுத்திருக்கலாம், காவல்துறையினர் அதை பண்ணியிருக்கலாம். சார் முதல்ல சேஃபா இருங்க, அங்கேயும் பதட்டம் ஆயிடும், நீங்க வந்தா பதட்டம் ஆயிடும் சார், வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிருக்கலாம். ஆனால் அதை காவல்துறை தெளிவுபடுத்திடுச்சுன்னா இவர் போய் சொல்றாரா உண்மை சொல்றாரா மக்களுக்கு தெரிஞ்சிட போகுது. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லலாம், சிலது சொல்ல முடியாது சார், நானே வந்து சிலது சொல்ல முடியாது. ஆனால் இதை போன்ற விஷயங்களை இல்ல சார் நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னோம், 1/2 hour பதட்டமா இருந்துச்சு அமிச்சிட்டோம், இல்ல சார் உடனே போயிட்டார் சொல்லிட்டாங்கன்னா. ஆனா இப்ப நம்ம இன்னைக்கு 15 நாள் கழிச்சு ஆதவ நான் பேசுறாருன்னு சொல்றோம் இல்லையா? இந்த 15 நாளாக காவல்துறை சார்பாக அந்த இதுல இருந்து என்னென்ன சொன்னாங்க? முதல்ல வந்து கரண்ட் கட் ஆனதுக்கு ஒருத்தவங்க பேசினாங்க, ஒரு அதிகாரி பேசினாங்க. அதற்கு பிறகு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேசினாங்க, மின்சாரத்துறை அதிகாரி பேசினாங்க, ஐஏஎஸ் அதிகாரி பேசினாங்க, எம்எல்ஏ செந்தில் பாலாஜி பேசினாரு. அதுக்கப்புறம் அங்க மாவட்டம் வேற யாராவது ஒரு கருத்து எங்கன்னு கொடுத்தாங்களா? ஏன்னா எல்லாருக்குமே இந்த நேரம் வரைக்கும் பேசக்கூடாதுங்கிறதான். அவர் இன்னைக்கு பேசியிருக்காருல்ல, நாளைக்கு காவல்துறையில இருந்து விளக்கம் வரலாம், அதுக்கு பிறகு நமக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சரி சார் நீங்களும் உள்ள போங்கன்னு காவல்துறை விட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தது வந்து அந்த அந்த தொகுதியின் எம்எல்ஏ. திரு அன்பில் மகேஷ் வந்தது அவர் அமைச்சர், அந்த பாதுகாப்புல வருவார் புரோட்டோகால். திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவத்துறைக்கான அமைச்சர், ஸோ அவரும் வருவார். அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க கூடாது, அதுல எல்லாம் கேள்வி கேட்க முடியாது, அது புரோட்டோகால் படி வரலாம். இவர்கள் கட்சி தலைவர்கின்ற ரீதியில பாதுகாப்பு கல்வி வச்சிருக்கலாம், அப்படிதான் பார்க்கணும். இதற்கு மேல வந்துட்டு தாவேகா தலைவர் விஜயனோட நகர்வுகள் எப்படி இருக்க போதும் சார்? ஏன்னா சிபிஐன்னு இருந்தாங்க, அதுவும் இப்போ உத்தரவு பிறப்பிச்சாச்சு. இதற்கு மேல அரசியல் நகர்வுகள் எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பா அவர் வந்து இதுக்கு மேல வந்து தனியா களம் காணுவார் அப்படிங்கிறது வந்து வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இப்ப அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துருச்சு, தனியா நின்றுதான் 15 நாளா போராடி அங்க வக்கீல்லாம் வச்சு பேசி கீசி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இப்ப அவருடைய அந்த 2 வார பயணம்ங்கிறது தடைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம், உயிரிழப்பு, துயரமான சம்பவம் நடந்திருக்கு, அதனால நிறுத்திட்டாங்க. ஓகே, இப்ப அடுத்த கட்டம் அவர் அரசியல என்ன பண்ணணும்? ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு இவர் எதிர்க்கக்கூடிய, ஏன்னா சம்பவம் நடந்து ஒரு 3 நாள் கழிச்சு வந்து இவர் சொன்ன வார்த்தை என்ன? என்ன என்ன வேணா பழி வாங்கிக்கிங்க, மக்களை விட்டுருங்க. அப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இந்த அரசு தன்னை பழிவாங்குவதற்காக தான் செஞ்சதுங்கிறத சொல்லிட்டாரு, ஓப்பனா சொல்லிட்டாரு. இந்த அரசு அவரை எதிர்க்கணும், இந்த அரசை எடுக்கணும்னா அவர் கண்டிப்பா கூட்டணி பலம் வேண்டும். இல்லை என்றால் சீமான் அவர்கள் ஓட்டு வாங்கியிருக்காரு 30 லட்சம் ஓட்டு, ஆனா இன்னி வரைக்கும் ஒரு ஒரு வார்டுல கூட ஜெயிக்க முடியல, ஏன்னா பரவி கிடக்கு. அது மாதிரிதான் இவருக்கு நடக்கும். ஆனா அதை உணர்ந்தவர் விஜய், அதை உணர்ந்தவர். ஏன்னா அவர் இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, அரசியலுக்கு வரணும்னு பல காலமா பிளான் பண்ணி திட்டம் போட்டு வந்தவங்க. ஸோ அவருக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு கூட்டணியை நோக்கி நகர்வார். நான் முன்னவே பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், பாசிச பாஜக எல்லாம் பேசினாரு, அதிமுகவை பத்தி அவர் குறை சொல்லல. இப்பவும் அவருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? திமுக வகுத்து கொடுத்த வழியில எப்படி எங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி, அதிமுகவுக்கு பாஜகவோட கூட்டணி, இந்த வகையில வந்தாருன்னா கண்டிப்பா வருவாரு. ஸோ அதற்கான நகர்வுகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் அவருக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க சப்போர்ட்டரா. நாம் தமிழர் வந்து எதிராக இருந்தால் இவங்க 2 பேரும் சப்போர்ட்டரா இருந்தாங்க. ஸோ இவருக்கு இந்த இடத்தில் ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் கண்டிப்பாக. இந்த நிகழ்வுகளில் அடுத்த நகர்வு இந்த கூட்டணி நோக்கி இருக்கலாம்.
அப்படிங்கிறது ஒரு பார்வை. விசிக தலைவர் திருமாவளவனோட அரசியல் நகர்வுல எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு மேடையில பேசும்போது கூட பாத்தீங்கன்னா முறைச்சு பார்த்தாங்க, அதெல்லாம் 4 தட்டு தட்டுனாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாருல்ல சார். ஒரு தலைவரா தொண்டருக்கு அறிவுறுத்துது என்ன எப்படி சார் பாக்குறீங்க? சார் அது வந்து சார் வேற ஒண்ணுத்துக்கும் அடிக்கல, அவன் முறைச்சு பார்த்ததுனாலதான் அவனுக்கு அந்த அடிச்சாங்க. இப்போ ஒருத்தர் முறைச்சு பார்த்தா அடிப்பீங்கன்னா, இதைத்தான் இவர் இத்தனை வருஷமா வந்து ஆண்டான் அடிமை சட்டம் பேசினாரு, எங்களை அடக்கி வச்சிருந்தாங்க, பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னு எங்களை சொன்னார்கள் நாங்கல்ல. இப்ப பார்த்தா அடிப்பீங்கன்னா அது பார்த்தா தீட்டு அடிப்பதானே. பார்த்தாலே தீட்டு என்ற எங்களை ஒதுக்கினார்கள்னு சொன்னீங்கல்ல, இப்போ பார்த்தாலே அடிப்பீங்க அப்படின்னா என்ன? அப்ப நீங்க யாரு? பார்த்தாலே அடிக்க கூடாது, உங்களை முறைச்சு பார்க்க கூடாது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்க திருப்பி பாருங்க. வண்டி இடிக்கவே இல்லைன்னாரு. வண்டி இடிச்சு 10வது 8வது நிமிஷம் வீடியோ வந்துருச்சுன்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பார்த்துட்டு தான் வண்டி எடுத்தாரு, குறுக்க வந்தாருன்னாரு. அப்புறம் எங்க வண்டியும் அவர் மேல இடிக்கல, அவர் வண்டி எங்க மேல இடிக்கல, எங்க ஆளுங்க அவரை அடிக்கலன்னாரு. அதுக்கப்புறம் அவர் முறைச்சு பார்த்ததுனாலதான் அடிச்சாங்கன்னாரு. அவரே இதுல குழப்பி போய் ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, இவருடைய அரசியல்னு பாத்தீங்கன்னா, இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசும்போது, விசிகாவின் தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீ மினிமம் 10 வழக்கானு வாங்கிட்டு வா, அப்பதான் நீ கட்சியில தொண்டரா இருக்கணும், நீ ஒரு சிறுத்தையா இருக்கணும்னாரு. இந்த வார்த்தையோட சிறுத்தையாக இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 10 வழக்கு வாங்கிட்டு வா, அப்படியே சொல்றாரு. நீங்க எதை பூஸ்ட் பண்றாரு இவரு? கல்லெடுத்து அடிச்சா பஸ்ல கல்லெடுத்து எறியதுங்கிறது செக்ஷன் 75 அவர் சொன்னதோட சொல்றேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. தன்னுடைய கட்சி தொண்டர்களை, தன்னை நம்பி வந்த மக்களை நீ பஸ் மேல கல்லெடுத்து அடிச்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல, கோவம் வந்தா உனக்கு பிரச்சனைனா கல்லெடுத்து அடிக்கலாங்கிறது எந்த விதம். ஒரு படம் எடுத்து காட்டினாங்க சார். அப்ப இவங்க அந்த அடிப்படை தானே. ஒரு ஊர்ல பஸ் நிக்காம போகும், உடனே கல்லெடுத்து அடிப்பாங்க. அதை நியாயப்படுத்தி தானே படம் எடுத்தாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு? பஸ் மேல கல்லெடுத்து அடிச்சா 75 தான் வாங்கிக்க, பரவாயில்ல பாத்துக்கலாம், என் மேல எவ்வளவு கேஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னாரு. இன்னொரு மேடையில என்ன சொன்னாரு? இந்த மானம் கௌரவம் என்பதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, வெறும் இந்த பிரச்சனை தான், அது பெரிய இந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு ஆபாசமாக பேசினார் மேடையில. அது நம்ம சொல்றது கூட நமக்கெல்லாம் அது யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவு பேசினார். இன்னொன்னு, பெண்கள், அதாவது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது, பெண்களை குறைத்து பேசினாலே இங்க தவறுன்னு நம்ம சொல்றோம். உங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் அந்த வீட்டு ஆம்பளைங்கள்ட்ட போறாங்கன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கொச்சையா சொன்னார் இல்லையா? அந்த அளவு தரம் தாழ்ந்தார் இல்லையா? அப்ப அவருடைய அரசியல் கட்ட ஒரு காலத்துல திராவிடம் என்பது பொய்ன்னு சொன்னாரு. அதிமுக திமுகவை கண்ணாடி வீரியன் கட்டு வீரியன்னு சொன்னாரு. இன்னைக்கு திராவிடத்தை நாம் தான் காக்க வேண்டும்னு சொல்றாரு. சரிங்களா? வேங்கவேல நடந்த போது என்ன பண்ணாரு? ஏதாவது ஸ்டெப் எடுத்தாரா வேங்கவேலுக்கு? இவர் ஏதாவது பேசினாரா? இன்னொன்னு நான் ஒன்று கேட்கிறேன். ஒரு ஒரு இனம், நான் குடின்னே சொல்லுவேன், ஜாதின்னு கூட சொல்ல மாட்டேன், குடிகள், தமிழ் குடிகள் தான் எல்லாமே. இவர் என்ன சொல்றாரு? யாராவது ஒருத்தன் பேர் வச்சுக்கிட்டு வருவான், கட்சி ஆரம்பிப்பான், அவனை செருப்பால் அடி. ஏன்? உங்களை தவிர யாருமே மக்களுக்கு செய்யக்கூடாதா? உங்களை தவிர யாருமே செய்யக்கூடாதா? செய்ய அப்படி நீங்க தான் அதுக்கு அத்தாரிட்டியா? சார், எனக்கு தெரிஞ்சு சென்னையில நிறைய பேர் இருந்தாங்க சார், செஞ்சுட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். என்னால கோட் பண்ண முடியும். பூவையார் அவர்கள் எவ்வளவு செஞ்சிருக்காங்க? பூவையார் நிறைய செஞ்சிருக்காரு சார். ராம்சாங் அவர்கள் நிறைய செஞ்சிருக்காரு சார். மூர்த்தி அவர்கள் எவ்வளவு செஞ்சிருக்காரு, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். நீங்க அவங்க ராம்சாங் அவர்களிடம் நீங்கள் செய்து விட்டீர்கள் மக்களுக்கு. அவருடைய கொள்கை என்ன? அவர் அண்ணல் அம்பேத்கரை கடைசி வரை தாங்கி பிடித்துக் கொண்டு அவர்தான் எனக்கு தலைவர் என்று கடைசி வரை பேசிக் கொண்டிருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். அவர் கொலைக்கு நீங்க என்ன விசாரணை கேட்டு போராடினீங்க? என்ன பண்ணிட்டீங்க இங்க? அதுவே பண்ணல. அப்ப நீங்க என்ன அரசியல் பண்றீங்கன்னா, திராவிட கட்சிக்கு முட்டு கொடுக்கணும், இதுக்கு கூட இருக்கணும், அவ்வளவுதான் உங்களுடைய எண்ணம். குடியிருக்கு 2 சீட்டு தருவாங்க, 10 சீட்டு தருவாங்க, வாங்கிக்கலாம், இதுதான் உங்களுடைய எண்ணம். தவறான சிந்தனை. மக்களை நீங்க வந்து நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்தி, படிப்பு தான் உனக்கு, நீ படிச்சு மேல வா. அம்பேத்கர் என்ன சொன்னார்? நீ படி, உனக்கு உரிமை வரணும்னா நீ அதிகாரத்தின் இடத்தில் நீ போனா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வரும்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்றாரு? கேஸ் வாங்கிக்க. சார், கேஸ் வாங்கினா கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, நீ படிக்க முடியாது. அப்ப இவர் எது கேஸ் வாங்க சொல்றாரு மக்களை? அண்ணல் அவர்கள் சொன்னதற்கும் நீங்கள் சொல்வதற்கும் எவ்வளவு வேறுபாடு. நீ படிச்சு மேல வா, அதிகாரத்துக்கு வான்னு சொன்னா நீ அதிகாரத்துக்கு வர முடியாத அளவு கல்லெடுத்து அடி, அடுத்தவன் அடி, அடங்கமறு, அத்துமீறு. இன்னொன்னு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். கை கட்டி நின்னா அடிமைத்தனம் சார். ஒருத்தனுக்கு எதிர கை கட்டி நின்னா அடிமைத்தனம்னு சொன்னேன். இதான் சார். இவர் என்ன சொல்றாரு? அந்த காலத்துல கை கட்டி நின்னா அது அடிமைத்தனம், இப்ப கை கட்டி நின்னா அது மேனரிசம். இல்ல சார், அது எப்படி சார் மேனரிசம் ஆகும்? உங்க முன்னாடி ஒருத்தர் கை கட்டி நின்னா அது மேனரிசமா சார்? என்ன நீங்க சொல்லி தரீங்க சமுதாயத்துக்கு? சார், இங்க வந்து வன்கொடுமை சட்டம் என்பது இருக்கிறது பாதுகாப்பதற்காக. ஏன்னா மக்கள் வந்து ஒரு காலத்துல டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டாங்க, பாதுகாப்பதற்கு சட்டம் இருக்கிறது. யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுங்கிறதா சமூக நீதி. யாரையுமே பண்ணக்கூடாது. அப்போ இவர் என்ன சொல்றாரு? எந்த இதை கொண்டு வர்றாரு இவர் கலாச்சாரத்தை? நம்ம என்ன சொல்றோம்னா அனைவரும் சமம் அப்படின்னு வாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? இல்லையே, இவரோட அரசியல் நீத்து போச்சு சார்.
ஒரு காலத்துல இவர் 2004 இவர் தாய்மண்ணில் இருந்த கட்டுரை எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். பெரியாரை தலைவராக ஏற்பதில் நமக்கு சங்கடங்கள் உள்ளதுன்னாரு. அவருடைய போராட்டங்களை எல்லாம் பத்தி விரிவா வேற மாதிரி இவர் சரி திராவிடம் என்பதே பொய்ன்ற லெவல்ல எழுதினாரு. இப்ப இங்க திடீர்னு வந்தார், பெரியார் வந்தாரு, இவர் கூட எல்லாம் வந்தாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல், நாளைக்கு ஒரு அரசியல். மூப்பனார் கூட இருந்தார், ராமதாஸ் கூட இருந்தார், திமுக கூட வந்தார், அண்ணா திமுக கூட 2016 மக்கள் இந்த நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சு குடிக்கு தமிழ்நாட்டில் குடிக்கு காரணமே திமுகன்னாரு. 19 தேர்தலில் கூட போய் நிற்கிறாரு. ஸோ அவருடைய அரசியல் பாதை என்பது ஒரு தெளிவில்லாத பாதை சார். அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா இத்தனை நாள் சஸ்டைன் பண்ணி இவங்க எல்லாம் வர முடியும்னா ஒரு கட்சியை நம்பி போறாங்க. நீங்க மற்றவங்க எல்லாம் பாருங்க, பதவிக்கு வரல. நான் சொன்ன மற்ற தலைவர்கள் யாருமே பதவிக்கு வரவில்லை. இவர் வருகிறார், அரசியல் செய்கிறார், அரசியல் செய்ய வருகிறார். அவர்கள் மக்களுக்கான அரசியலை பேசுகிறார்கள், மக்களுக்கான அரசியலை பேசுகிறார்கள். சார் ஒரு கேள்வி, திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஒரு போன மாசம் ஒரு சம்பவத்துல 2 பேர் அடிக்க வந்தாங்க, அவர் பதிலுக்கு அடிச்சாரு, அவர் மேல வழக்கு. இன்னைக்கு ஒருத்தர் ரோட்ல வண்டி நின்னாரு, இடிச்சுட்டாங்க, காவல்துறை இவர் கூட பாதுகாப்பு இருக்குல்ல, இவர் கூட பாதுகாப்பு இருக்கு, அவங்க இறங்கி யாருப்பா நீ வந்து போன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்க? உயர்நீதிமன்ற வாசல்ல சார், நீதிமன்ற வாசல்ல காவல்துறையினர் இருக்காங்க, அவர்களை விட உங்க கட்சிக்காரங்க பொறுப்பானவர்களா? இல்லையே. காவல்துறையினர் வண்டி விட்டு இறங்கி வராங்க, வந்து நவருங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அதுக்கு முன்னாடி வந்து கட்சி தொண்டர்கள் அடிக்கிறாங்கன்னா அது என்ன ஒரு கலாச்சாரம்? அப்போ காவல்துறை மேல உங்களுக்கு இது இல்லையா? அவங்க வராங்கல்ல சார், தள்ளுங்க தள்ளுங்கன்னு அவங்க அழகா தெளிவா சொல்றாங்க. அதுக்குள்ளேயும் நீங்க அடிச்சுட்டு 30 செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற. என்ன முடிஞ்சிச்சு? அடிச்சுட்டு போயிட்டீங்க, அவர் கைகால் ஒடிஞ்சு ஆஸ்பத்திரியில் இருக்கிறது, என்ன முடிஞ்சிச்சு? ஸோ அரசியல் என்பது இவர் வந்து வந்த அரசியல் செய்யவில்லை, முதல்ல வரும்போது இருந்த அரசியல் செய்யல, வேற அரசியல் செஞ்சுட்டு இப்போ இங்க வந்து பதவிக்கான அரசியல் செய்யறாரு. இவருடைய அரசியல் நீர்த்து போய்விட்டது, கொள்கைகள் நீர்த்து விட்டது அப்படின்னு தான் பார்க்க முடியும்.